Hi everyone, welcome to Tamil Storyline channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் த ஒண்டர்ஃபுல்ஸ் கொரியன் சீரிஸோட எபிசோட் 7. ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது ஹீரோனோட மரணம் இல்லாத அந்த ஹார்ட்டை எடுத்து அந்த வயசான கிழவனுக்கு பொறுத்துறதுக்காக எங்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் ஹீரோனை கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஹீரோனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ, ராபின், மிஸ்டர் சன் இவங்க 3 பேரும் கூட அங்கே அந்த ரிசர்ச் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அங்கே எல்லாரும் கூட சண்டை போட்டு ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறாரு. அங்கேருந்து வந்த ஹீரோயினும் மற்ற 3 பேரையும் காப்பாற்றுறதுக்காக இதோ வரேண்டான்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஜெயிலையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க அந்த ரிசர்ச் சென்டருக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பாட்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி போலீஸ்ல எல்லா உண்மையில சொல்றாங்க. அந்த சர்ச்ல இருக்கிறவங்க மக்களை ஏமாத்துறாங்க. அங்க ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதையே இப்பவும் மறுபடியும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க. பட் அங்க இருக்கிற போலீஸை நம்பவே மாட்டேன்றாரு. அப்படியே இங்க அந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்தோன்னா ஹீரோயின் மறைஞ்சு போயிட்டாங்களா. ஹீரோ, ராபின், மிஸ்டர் சான் 3 பேர் நிக்கிறாங்க. இவங்கள ஹூடியும் அந்த இல்யூஷன் பொண்ணு வேற ரவுண்டு கட்டிட்டாங்க. இல்யூஷன் பொண்ணு ஹூடி கிட்ட அவங்க 2 பேரும் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஹீரோவை எங்கிட்ட விட்டுரு, அவன் என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இல்யூஷன் உலகத்துக்குள்ள கொண்டு போயிடுறா. மரணம் இல்லாத அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் ஹீரோட கண்ணுக்கு தெரியுதான். அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. வெளியே இவங்க 2 பேரும் ஹீரோ என்னாச்சு எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்க, சுயநினைவுக்கு வா, நீ அவளோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடாத, நீ இருந்தாதான் நம்ம இங்க தப்பிச்சு போக முடியும், சுயநினைவுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோயின் அவளோட கண்ட்ரோல்ல இருக்காரு. அவர் இங்க நடக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியல. உடனே அந்த ஹூடி என்ன பண்றான், இவங்க எல்லாரும் அப்படியே கிரஷ் பண்ணலான்னு போகும்போது ராபின் போயிட்டு இடையில அவனோட கையை விட்டுறான். இவனோட பவர் அங்க ஒர்க் ஆகல. இவன் மறுபடியும் அவனோட பவரை யூஸ் பண்ணும்போது திரும்ப ராபின் கையை விட்டு தடுத்துட்டே இருக்கான். ஹூடிக்கா பயங்கரமா கடுப்பாயிடுது. என்னடா சாகுறதுக்கு ஆசையா இருக்கா உனக்கு, மறுபடியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தின்ன தடவை அவனோட பவரை யூஸ் பண்றதுக்காக கையை அடிக்கலான்னு போகும்போது இவன் இடையில கையை கொடுத்து தடுத்துட்டே இருக்கான். சொல்றான், நீ இப்படி பண்ணேன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருவாங்க, ப்ளீஸ் நீ அப்படி பண்ண விடாத, என்ன நடந்தாலும் நான் இதை பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு. நீ யாருடா என்ன தடுக்கிறதுக்கு, அம்மாஞ்சி நான் ஒரு புனித மேய்ப்பர், என்ன நீ தடுக்கிறேன்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்தி அவனை கீழே படுக்க போட்டுற. ராபினும் அப்படியே விழுந்துடுறான். இங்க மிஸ்டர் சன்னுக்கெல்லாம் பயம் பிச்சுக்கிட்டு வருது. ஹீரோவை எழுப்ப பார்த்தா அவர் அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. கூடியும் மறுபடியும் அவனோட பவரை யூஸ் பண்ணி இவங்களை கிரஷ் பண்ண போகும்போது மிஸ்டர் சன்ல அவ்வளவுதான் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட. ராபின் விடவே இல்லையே, அப்படியே அவனோட கையை பிடிச்சி அப்படியே வளைக்கிறான். ஏன்னா கூடிதான் ராபினை திட்டினால, ராபினுக்கு பவர் வந்துருச்சு. அப்படியே வளைச்சிங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நான் அம்மாஞ்சி தான்டா, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை பார்த்துட்டு இருக்கிற அம்மாஞ்சி நான் இல்லடான்னு சொல்லிட்டு இவனோட கையை பிடிச்சி அப்படியே வளைச்சு உடச்சு அப்படியே தூக்கி வீசுறாரு. அவ்வளவுதான் ஓரமா போய் சவுத்தோட இடிச்சுட்டு விழுந்தவன் மயங்கிடுறான். இங்க இல்யூஷன்ல இருக்கிற ஹீரோக்கு அந்த மரணம் இல்லாத குழந்தை எந்திரிச்சு வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவங்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரியே இருக்கு. ஹீரோ நின்றுட்டு அழுறாரு. மொத்தமா அந்த இல்யூஷனுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பையனை தொடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போகும்போது மேல இந்த ஒரு பெரிய கல் வந்து அவன் மேல விழுது. அப்படியே அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற இல்யூஷனுக்குள்ள போறாரு. இவர் நடுவில் நின்றுட்டு இருக்கா. சுத்தி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்த குழந்தைங்க, அடிபட்டு இருக்க குழந்தைங்களோட கதறல் சத்தம் கேட்குது. எங்களை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பேனிக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே அந்த இல்யூஷன் பொண்ணுல சொல்கிறா, பாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நம்மளோட உலகத்தை அழிச்சது நீ தான், நம்மளோட அப்பா அம்மாலாம் நம்மளை விட்டுட்டாங்க, ஆனால் நம்மளை தன்னோட சொந்த குடும்பம் மாதிரி பார்த்துக்கிட்டது நம்மளோட அப்பா தான், ஆனால் நீ நம்ம எல்லாரோட வாழ்க்கையை அழிச்சு இந்த இடத்தையும் அழிச்சு அப்பாவே நாசம் பண்ணிட்ட. இப்போ அவர் மறுபடியும் அதை சரி பண்ண பார்க்குறாரு. அதுக்கும் இப்போ தடையை வந்து நிற்கிற, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் சொல்லிட்டு ஹீரோவோட மனசில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த அத்தனை குழந்தைங்க இறந்தது, அந்த மரணம் இல்லாத குழந்தை இறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படிங்கிற அந்த கில்ட்டியே கொடுக்குறா. கேட்டுட்டு இருந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத நிறுத்துன்னு சொல்லிட்டு கத்திர அந்த பொண்ணு ஓரமா போய் விழுந்துடுறா. அவரோட பவரும் ட்ரிகர் ஆயிடுது. ஸோ சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கும்போது ராபினும் மிஸ்டர் சன்னும் கூட அந்த காத்துல அடிச்சுட்டு போறாங்க. மிஸ்டர் சன் என்ன பண்றாரு, பொய்யா சொல்லி தரையோட செத்து அவர் கையை ஒட்ட வச்சுக்க, அவரை ராபின் பிடிச்சிக்க. இந்த நேரம் பார்த்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஹீரோயின் குறுக்க வந்துடுறாங்க. ஸோ அவங்களை காத்துல அடிச்சுட்டு போயிட ராபின் அவங்களை போக விடாம பிடிச்சிக்க. இப்படியே எவ்வளவு நேரம் தான் 3 பேரும் தாக்கு பிடிப்பாங்க. ஹீரோயின்ல எப்படியாவது ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோவை கான்சியஸுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றாங்க. கொஞ்சமா ஹீரோ கிட்டே போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே ஹீரோவுக்கு பின்னாடி முதுகுல கை வைக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசுக்கே போயிட்டாரு, உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இப்படி ஹீரோயின் பின்னாடி போயிட்டு ஷோல்டர்ல கை வைக்கவும் இவருக்கு ஹீரோயின் அந்த மரணம் இல்லாத பையனா தெரியறான். ஹீரோயின் சொல்றாங்க, ஓகே இதோட நிறுத்திக்கலாம், எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு அது அந்த பையனே சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பாக்குறாரு, அழுறாரு, மூக்குல இருந்து வர ரத்தமா வருது.
வருது, எல்லாமே என்னாலதான், நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அதனால அன்னைக்கு நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயின் இல்ல எனக்கு புரியுது, பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா காமாகறாரு. இவரோட பவர் ஸ்டாப் ஆகுதா. மிஸ்டர் சன்னும் ராபின் கூட ரிலீஸ் ஆயிடுறாங்க. ஹீரோல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, என்னால இங்க இருந்து வர முடியாது, நீங்க மட்டுமா தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின்ல அவரோட கண்ணத்துல பலார்னு வர விட்டு, என்ன உன்னை விட்டுட்டு இங்க இருந்து நாங்க போறது மாதிரி இல்ல, ராபின் வா நீ இவரை தூக்குன்னு சொல்லும்போது ராபின்ல ஐயோ முடியாது போமா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொன்ன மிஸ்டர் சன்னும் நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அட போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஜெல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் வந்து என்ன பிடிச்சிக்கோங்கன்னு சொல்ல ராபின் போயிட்டு அவங்கள பிடிச்சிக்கிறான். ஆனா இந்த நேரம் பார்த்து மிஸ்டர் சன்னோட கால் ஒட்டிக்குது. அட பாவிகளை இந்த நேரமோட ஒட்டிக்கணும், கொஞ்சம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இவரு ஹீரோயினை தொடலான்னு போறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. மறைஞ்சு ஹீரோட வீட்டுக்கு தான் ஹீரோயின் ஏம் பண்ணது. ஆனா அவங்க வந்திருக்கிறது வேற எங்க இல்ல, பேஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிறது அந்த சர்ச்சுக்கு. இந்த மிஸ்டர் சன்னால கடைசி நேரத்துல என்ன கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு, நான் ஹீரோட வீட்டுக்கு எய்ம் பண்ணேன், ஆனா கடைசியில இங்கேயே வந்து மாட்டிக்கிட்டோமே எல்லாம் அவராலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மிஸ்டர் சன்னை திட்டிட்டு இருக்க. இங்க மிஸ்டர் சன் காலு மாட்டிக்கிச்சு எடுக்க வரல, அப்படி என்னடா போய் சொன்னேன், கால் இப்படி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இவர் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க மயக்கமா இருந்தால ஹூடி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்க்கு வரான். அவ்வளவுதான், ஐயோ இவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் காலை எடுக்க ட்ரை பண்றாரு, வர மாட்டேங்குது. ஏதாவது உண்மையை சொல்லி பார்ப்போம், இவர் அதை பொய் சொன்னதுனால தானே மாட்டிக்கிட்டாரு, ஏதாவது உண்மையை சொல்லும் ஒரு லேசாக பார்ப்போம்னு சொல்லிட்டு என்னெல்லாம சொல்லி பார்க்கறாரு, வர மாட்டேங்குது. அப்பதான் ஞாபகம் வந்தவரை இவர் கடைசி என்ன சொல்லிருப்பாரு, ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு தெம்பில்லைன்னு சொல்லிருப்பாரா. உடனே ஹீரோவை என்னோட முதுகுல சுமந்துட்டு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு நிறைய தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கால் ரிலீஸ் ஆயிடுது. அப்பாடா ரிலீஸ் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு ஹூடி பாக்குறதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஓடியே போயிடுறாரு. மறுபடியும் இங்க இவங்க முன்னவர்கிட்ட வந்தோம்னா ஹீரோ மயங்கி இருக்காரா, இங்க இருந்து வெளியே போகணும். ஆனா மிஸ்டர் சன்னை கூப்பிடாம வெளியே போக முடியாது. அதனால ஹீரோயின் நான் மிஸ்டர் சன்னை தேடி போறேன், நீ அதுக்குள்ள ஹீரோக்கு கான்சியஸ் வருதான்னு பாரு, வந்த உடனே ஹீரோயை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு, நான் அவரை கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லி. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விஷயம் பாட்டிக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது ஆமான்னு சொல்லிட்டு ராபின்ல அட போமா பாட்டிக்கு எப்பவும் தெரியும், சொல்ல போனா இதெல்லாம் பிளான் பண்ணி எங்க 3 பேரை இங்க உள்ள அனுப்பிச்சதே பாட்டி தான்ட்டு. ஹீரோயினா போச்சு தெரிஞ்சு போச்சா, ஐயோ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே, சரி எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீ ஹீரோவை கூட்டிக்கிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போ, நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறைஞ்சிடறாங்க. மறைஞ்சவங்க நேரம் எங்க தெரியுமா வராங்க, அந்த ரிசர்ச் சென்டர்ல வில்லன் டாக்டர் அந்த வயசான கிழவரை எங்க கொண்டு போய் வச்சிருக்காரோ அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல அவங்க அங்க பேசிக்கிறதுக்கெல்லாம் ஹீரோயினுக்கு கேக்குது. கதவுல இருக்கிற அந்த கண்ணாடி வழியா உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்போ அந்த வயசான கிழவர்ல என்ன நடக்குதுங்க, அந்த ஹார்ட் எனக்கு இன்னத்துக்கு சொந்தமாக வேண்டியது, ஆனா இப்போ யார வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு இவரு கத்த இவருக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. சோ இவரை இப்போதைக்கு ஸ்டேபிளா வைக்கிறதுக்காக வில்லன் டாக்டர் ஹீரோனோட ரத்தத்துல இருந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த எலிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணார்ல, சோ அந்த மருந்தை இவருக்கு கொடுக்குறாரு டாக்டர். அந்த மருந்தை இவரோட கையில போட இவர்ல அந்த மருந்தை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி இவரு அவரோட செக்யூரிட்டிஸோட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் தன்னோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இங்க இருக்கிறவங்களை யாரையும் சும்மா விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இந்த ஊசியை போட்டுக்கிறாரு. அந்த மருந்தை போட்டதுல இப்படி வயசானவரா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா வயசு குறைஞ்சு அப்படியே யங்கானவரா மாறிடுறாரு. அந்த கிழவரை பார்க்கணுமே ரொம்ப சந்தோஷம், ஏய் நான் யங் ஆயிட்டேன், என்னால இப்ப நல்லா மூச்சு விட முடியுது, சுறுசுறுப்பா இருக்க முடியுது, நாம ஒரு சாதனை பண்ணிட்டோம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் நீங்க தானே, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரு அவருக்கு இளமையான தோற்றம் திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அந்த மருந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்து போல இருக்கு, அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. எவ்வளவு சீக்கிரம் எங்க மாறினாரோ அதை விட சீக்கிரமா வயசாக ஆரம்பிக்குது. வயசானது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல ஒரு எலும்பு கூட மாதிரி இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்துட்டாரா, சோ அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவர் சொன்னது மாதிரி துப்பாக்கியை இவங்க முன்னாடி நீட்டு அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுறா. இங்க இருக்கிறவங்களை யாரையுமே நீங்க எதுவும் செய்யக்கூடாது, இவ கண்ட்ரோல் பண்ணதுனால இவளோட சொல் பேச்சு கேட்டு அவங்களும் இவங்களை எதுவும் பண்ணாம வெளியே போயிட அந்த டாக்டர் போயிட்டு அவரை பாக்குறாரு. ஹீரோனோட ரத்தத்துல இருந்து செஞ்ச இந்த மருந்துனால கொஞ்ச நேரமாவது இவர் இளமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னா இவரோட ரிசர்ச் ஓரளவு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம்னு சொல்லும்போது அப்ப இந்த மைண்ட் பண்ணி கேட்கிறா, அப்படின்னா அதை வச்சு எங்களையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு இவர் கண்டிப்பா காப்பாற்ற முடியும், ஆனா அதுக்கு நமக்கு ஹீரோயின் தேவை, அவளோட ரத்தம் தேவை, சோ அவளை எப்படியாவது இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹூடி அனுப்புறாரு. இதெல்லாம் ஹீரோயின் வெளியே நின்று பார்த்துட்டு தானே இருக்காங்க. அட பாவிகளா மறுபடியும் என்னோட ரத்தம் வேணுமா, ஐயோ நம்மளை இப்ப பிடிக்க வருவானுங்களேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடலான்னு போகும்போது பக்கத்துல இருந்த ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க. சத்தம் கேட்டுடுதா. ஹீரோயின் நிக்கிறத பார்த்துட்டு ஹூடி வெளியே வந்து அவங்கள பிடிக்கலான்னு போகும்போது ஹீரோயின் அதுக்குள்ள காஃபி ஜெல்லியை சாப்பிட்டுட்டு அவன் கையில் அகப்படாம அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. ஹூடிக்கா பெருத்த அவமானம் ஆயிடுது. தன்னோட அப்பா முன்னாடி ஹீரோயினை பிடிக்க முடியாம இப்படி தோத்துட்டோம்னு சொல்லிட்டு சாரிப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க அவர்ல போ அவளை எப்படியாவது இங்க பிடிச்சி கொண்டு வான்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்ப இவனுக்கு ஆல்ரெடி அவனோட சக்தியை அதிகமா யூஸ் பண்ணிட்டதுனால அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வருது, ஷோல்டர் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அந்த மைண்ட் ரீடர்னு சொல்ற அப்ப அவனோட கை ரொம்ப செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு, வேணா நான் போறேனே அப்படின்ட்டு. உன்னை இவர்ல அவங்க 2 பேரும் எப்படி மேனிபுலேட் பண்றாரு பாருங்களேன். நம்ம எதாவது சாதிக்கணும்னா அதுக்காக நிறைய வழிகள் தடைகள் வரதா செய்யும். அதுக்காக நீங்கெல்லாம் ஒதுங்கி இருக்க போறீங்களா, இல்ல அதெல்லாம் தாங்கிட்டு நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக முயற்சி எடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டுல இந்த ஹூடி நான் ஹீரோயினோட வரேன்னு சொல்லிட்டாங்க. வெளியே போக இந்த மைண்ட் ரீடர் பொண்ணு பின்னாடி வந்துட்டு இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் ரெஸ்ட்னு சொல்லிட்டு, இங்க பாரு அப்பா முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி பேசுறதுல நீ நிறுத்து, என்ன அதனால நான் அப்பா
முன்னாடி வீக்கா தெரியுறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துரிஞ்ச மாதிரி பேசிடுறான். இந்த பொண்ணு இங்கே பாரு, நான் உன்னோட நல்லதுக்காக தாண்டா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் என்னையும் மைண்ட் ரீட் பண்ண போறியா, அதில் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு காதுலேருந்து ஒரு டிவைஸ் எடுத்து காமிக்கிறான். இந்த டிவைஸை வில்லன் டாக்டர் தான் இவன் கிட்ட கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த பொண்ணால் மைண்ட் ரீட் பண்ண முடியல, யாரோட மைண்ட் வேணா ரீட் பண்ணிடுவா, இவங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் டாக்டர் தான் இவனுக்கு இந்த டிவைஸை கொடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்கான். இதே டிவைஸை அவரும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் மைண்ட் ரீடர் பொண்ணால போன எபிசோட்ல இவரோட மைண்டை ரீட் பண்ண முடியல. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு அப்பாவா இதை கொடுத்தாரு அப்படின்ட்டு இவர் ஆமாம் அப்பா தான் கொடுத்தாரு, நீ அடுத்தவங்க மனசுக்குள்ளே புகுந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்கள கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த பொண்ணு இங்கே பாரு, நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா நான் நம்ம ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது நீ அப்படி நம்ம ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்பா அவங்ககிட்ட என்ன வேலை சொல்கிறாரோ அதை மட்டும் பாரு, என்ன கண்ட்ரோல் பண்ணுற வேலையை நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை தேடி இங்கே வந்துட்டு இருக்க. அங்கேருந்து மறைஞ்ச ஹீரோயின் எங்கே தெரியுமா வந்திருக்காங்க, அந்த சர்ச்சில் எல்லாரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடு கூட்டத்தில் திடீர்னு ஹீரோயின் பொத்துன்னு வந்து விழவும் அவங்க எல்லாரும் இவ எப்படி இங்கே வந்தாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினில் வந்த மாதிரியே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, எல்லாருக்கும் கடவுள் துணை இருப்பாரு, நான் கிளம்புறேன் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னமோ சும்மா போயிருப்பாங்க, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவ அந்த பாட்டியோட பேத்தி தானே, இந்த அரலூசு இங்கே என்ன பண்ணுது, எதுக்காக இங்கே வந்திருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்களா. ஹீரோயினுக்கு பொறுமையே போயிடுது. இங்கே பாருங்க, யார் அரலூசு, யாராவது உலகம் அழியுதுன்னு சொல்லிட்டு சொன்ன அப்படி நம்பி இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களோட காசெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பீங்களா? உங்களை மாதிரி முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? வாழ்க்கை என்னதான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை பாருங்க. அதை விட்டுட்டு காசு இருக்குன்னா அதை கொண்டு வந்து இவனுங்க கிட்ட கொடுப்பீங்களா? அறிவில்லை. ஒருவேளை இவனுங்க சொல்ற மாதிரி உலகம் அழியலைன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நின்று எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ராபினையும் ஹீரோவையும் கூட ஹீரோ நீங்க தானே விட்டுட்டு போயிருப்பாங்க, இவங்க வரதை பார்த்தது அவன் எப்போ ஹீரோவோட அங்கே மறைஞ்சிருப்பான். ஹீரோ நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அடியே இந்த நேரத்தில் உனக்கு இது தேவையா, வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைகை காமிக்கிறான். அப்போதான் ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோ நினச்சிட்டு இருந்தாங்க ராபின் ஹீரோவை கூட்டிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராபின் அங்கே நின்றுட்டு இருக்கேன், டெய் நீனு போகலையாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரலான்னு போகும்போது அந்த மைண்ட் ரீடர் பொண்ணுல இங்கே இருக்கிற எல்லா இந்த விசுவாசிகளையும் அவளோட பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுறா. இங்கே நமக்கு தேவையில்லாதவங்க புகுந்துட்டாங்க, அவங்கள எங்கே பார்த்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வரவங்களுக்கு நம்மளோட மேய்ப்பர் அதிசயங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் அவளோட அந்த குரலை கேட்டு கண்ட்ரோல் ஆகி இந்த சோம்பி மாதிரி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போராட்டக்காரரோட நின்றுட்டு இருக்க நம்ம ஹேக்கரும் பார்க்குறான். ஹீரோயினுக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ இவங்கள பார்த்துட்டு ஓஹோ நீங்கள் எதோ பிஸியாக இருக்கீங்க போல, நான் அப்படியே மெதுவாக கிளம்புறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்ஐட்லான்னு வர எங்கே விட்டா தானே எல்லாரும் சேர்ந்து சுற்றி போட்டுடுறாங்க. ஐயோ சுற்றிட்டானுங்களே நீ எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பெஞ்சு மேலெல்லாம் ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கே ராபின் வேறு நின்றுட்டு இருக்கானே, டேய் ராபின் நீனு இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஹீரோவை தூக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான்னு சொல்லிட்டு கத்துட்டு இவங்களை தாண்டி குதிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினோட காலை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம், நம்மளை நசுக்க போகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை முடிக்க ஹீரோயின் கீழே விழவே இல்லை, அந்த இடத்துல பறக்குறாங்க. பார்த்தா ஹீரோ மயக்கத்தில் இருந்தவர் எந்திரிச்சு வந்து இங்கே நடக்கிற கூத்தை பார்த்து ஹீரோயினை அவங்க கிட்ட இருந்து மாட்டிக்காமல் அப்படியே தன்னோட பக்கமாக கொண்டு வந்துடுறாரு. வாத்தியாரே கண்ணு முடிச்சிட்டிங்களான்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ஒரு கையால் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் அங்கே நிற்கிறவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ராபினை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிடு, அதுக்கப்புறம் நீ திருப்பி வரும்போது நான் உன்னை இங்கே தூக்கி வீசிடுறேன், அதுக்கப்புறம் நீ இங்கே வரமாட்டேன், நீங்கள் முதல்ல சேஃப் ஆகுங்க அப்படி நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை முடியாது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இவரை உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இங்கே வந்தது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லை, ஸோ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முடியாது, போக மாட்டேன், உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன், அதை நான் நீங்கள் காப்பாற்றிட்டு ஹீரோயின் பேர் வாங்கி பார்க்குறீங்களா, நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்ருக்கேன். ராபின் இன்னொரு பக்கம் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வாத்தியாரே இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாமா, வர பாருங்கள் எப்படி வரானுங்க பாருங்கன்னு சொல்ல சரி வாங்க போவோன்னு சொல்லிட்டு 3 பேருமா ஓட ஆரம்பிக்க அந்த மக்களும் இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வெளியே மக்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஹேக்கர் பாட்டிக்கு கால் பண்ணி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நிலவரம்னு கேட்குறான். போலீஸ் பாட்டி சொன்னது எதையுமே நம்பலை, அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை, ஸோ இவங்க கண்டிப்பாக அந்த சர்ச் பீப்புள் கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு தான் எப்படி அவங்கள கண்டுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு. இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, நாம தான் வேறு ஏதாவது செஞ்சாங்கனாம அங்கே என்ன நிலைமைன்னு கேட்கும்போது ஹேக்கர் சொல்கிறான் என்னன்னு தெரியல, இங்கே சுற்றி இருந்து அந்த சர்ச் ஆளுங்க திடீர்னு என்னமோ ஆனது மாதிரி எல்லாருமா சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க, உள்ளே என்னமோ பெருசாக நடக்குது என்னன்னு கரெக்டாக தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டியும் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகுதா, ஸோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம பிளான் பியை செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு சொல்ல இவனை ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம பிளான் பியை செயல்படுத்த போகிறோம்னு சொன்னதும் அவ்வளோ நேரம் அங்கே தீவிரமாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க சடனாக ஏதோ சுவிட்ச் போட்டது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஆளாளுக்கு கொண்டு வந்த பையிலேருந்து ஆயுதங்களை எடுக்கிறாங்க. போராட்டம் பண்ணிருக்கிறது இவங்க ஏற்பாடு பண்ண ஆட்கள் தான். இங்கே சர்ச்சுக்குள்ள மிஸ்டர் ராபின் யார் கண்ணிலையும் படாமல் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. அவருக்கு வீட்டில் இருந்து வேற அவரோட ஒய்ஃப் கால் பண்ணிட்டு இருக்காங்க. கால் அட்டன் பண்ணி பேசுற நிலைமையில இருக்காரு. காலை கட் பண்ணி விடுறாரு. இங்க ஒய்ஃபும் என்னடா இவனுக்கு எதுக்காக ஃபோனை கட் பண்ணி விடுறான், எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க திட்டு இருக்க
அந்த பொண்ணுல அழகா ரெடி ஆயிட்டு வரா. என்னன்னா நியூ இயர் பிறக்க போகுதுல, ஸோ அதுக்காக அந்த ஊர்ல ஒரு பெரிய பரைடும் ஃபயர் ஒர்க்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பரைட்ல இந்த பொண்ணுமே பார்ட்டிசிபேட் பண்றா. அதை பார்க்க வர்றதுக்காக தான் இவனை கூப்பிடுறதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்ல போனை கட் பண்ணி விட்டுட்டு அங்க நிறைய ஆட்களா இருக்காங்க. ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கதை பாக்குறாரு. இங்க இருந்து இவங்க கண்ணில் படாம தப்பிச்சு போகணும்னா அங்க நிறைய பைப் லைன் சீலிங் வழியா போறதை பாக்குறாரு. ஏன் நாமளும் அதே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பொய் ஒரு உண்மை, ஒரு பொய் ஒரு உண்மை, அந்த மாதிரி சொல்லி ஸ்பைடர்மேன் மாதிரி சீலிங் வழியாவே அப்படியே போயிட்டு இருக்காரு. இப்போ அவரோட பொண்ணு அவருக்கு கால் பண்ணிடுறா. பேன் பாக்கெட்ல இருக்கிற போன் அந்த வைப்ரேஷன்ல கீழே விழ போகும்போது ஐயோ கீழே விழுந்தா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு எப்படியோ கீழே விழாம கஷ்டப்பட்டு பிடிச்சிடாரு. இப்படி இவரு அந்த போனை பிடிச்சிட்டு நிக்கிற இடம் எது தெரியுமா, இவங்க அங்க இறந்து போனவங்களெல்லாம் ஒரு ஆசிட்ல போட்டு முக்குவாங்கல்ல, கரெக்டா அதுக்கு மேல விழுந்தா அவ்வளவுதான். அங்க இல்யூஷன் பண்ணும் மைண்ட் பண்ணும் பேசிக்கிறாங்க. இவங்க அந்த ஊர் மக்கள் எல்லார் மேலே மொத்தமா இது ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி விட போறாங்களாம். அதாவது சர்ச் ஆளுங்க தானே அந்த மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க, டிசம்பர் 31 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த உலகம் அதுவா அழியல, இவங்க அழிய வைக்கிற மாதிரி இந்த மக்கள் மேல ஒரு விதமான கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி இந்த ஊரையே ஒட்டு மொத்தமா அழிக்க போறாங்க. அதைத்தான் இவனுங்க அந்த மாதிரி சொல்லி மக்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்யூஷன் பண்ணி கேட்குறா, கண்டிப்பா இந்த மக்கள் மேல நாம இந்த கெமிக்கலை வீசி ஆகணுமா, ஏன்னா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த மைண்ட் பண்ணல, எங்க பாரு அப்பா எது செஞ்சாலும் சரியா தான் செய்வாரு, அதோட அப்பா சொல்றதை நாம செஞ்சாதான் நாம சேஃபா இருக்க முடியும், அப்பா நம்மளை பாதுகாக்க தான் இதெல்லாம் பண்றாரு, அதனால இதை பத்தில நீ கவலைப்படாம அவர் என்ன வேலை சொன்னாரோ அதை மட்டும் செய்யும்போது கவனமாயிரு என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கெமிக்கல்ஸோட அந்த ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறா. பாருங்களேன், பாட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் எடுத்துட்டு இவங்களோட அந்த பிளானுக்காக அந்த பொண்ணு போயிட்டு இருக்கா. இதை மேல இருந்து மிஸ்டர் சன் கேக்குறாரா, இது வேறையா, அப்போ ஒட்டுமொத்த ஊரையுமே இந்த கெமிக்கலை வச்சு அழிக்க போறாங்க, அந்த மக்களுக்குள்ள தானே இவரோட ஒய்ஃபும் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கூட இந்த மாதிரி ஏதோ ஆக போகுதா, எப்படியாவது இங்க இருந்து போகணும், அவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சீலிங் வழியா போகலான்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இவர் இந்த போனை பிடிக்கிற வேகத்துல இப்படி தலைகளை தூங்கிட்டாரா. இப்ப மறுபடியும் செவுத்துல கை ஒட்டிக்கிறதுக்காக ஹைட் பத்தல, ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு பொய்க்கு மேல பொய்யா சொல்லி அந்த செவரை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு இங்க இந்த அவர் மெதுவா போயிட்டு இருக்க, இங்க அந்த மக்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தப்பிச்சு போயிட்டு இருக்க. நம்மளுக்கு 3 பேரையும் காமிக்கிறாங்க. எதிரில் வரவங்க எல்லாரையும் ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி தூக்கி வீசிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது ராபின் ஒரு வழியில கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், நாம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் போங்க, இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு எமோஷனலா இவங்க 2 பேரையும் போக சொல்றான். ஹீரோவா அட வாடான்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி பிடிச்சி இழுத்து போட்டுட்டு கதவெல்லாம் மூடிட 3 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. ஹீரோயின்ல பவர் இருக்கிறதே மறந்து போயிட்டு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கியடா, சரி ஓகே உயிரோட வந்துட்ட, சரி அடுத்த வேலையை பார்ப்போமான்னு சொல்லிட்டு திரும்பினா எங்க அங்க கூடி வந்து நிக்கிறான். மரியாதை ஹீரோயினை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு. ஆமா, இவங்கிட்ட ஈஸியா ஹீரோயினை ஒப்படைக்கிறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். ஹீரோயின் கிட்ட அங்க மயங்கி கிடக்கிற ராபினை கூட்டிக்கிட்டு நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல, ஹீரோயின் எப்படி இங்க இருந்து போனாலும் மறுபடியும் இங்க தானே வருவேன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் அவனை கூட்டிட்டு போயிட்டு சேஃபா வச்சுட்டு மறுபடியும் இங்க வா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயினும் அது வரைக்கும் நீங்க தாக்கு பிடிப்பீங்கன்னு சொல்ல நான் தாக்கு பிடிச்சிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் காஃபி ஜெல்லியை சாப்பிட்டுட்டு ராபினோட அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. கூடியும் ஓ இதுதான் அவளோட பேட்டர்னா, அவ என்னதான் மறைஞ்சு போனாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வந்து சேருவாள்ல, சரி அவ வர்றதுக்குள்ள நான் உன்னோட கதையை முடிச்சிடலன்னு சொல்லும்போது ஹீரோவும் அதையும் பாத்துடலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க சண்டைக்கு ரெடியாக. ஹீரோயின் ராபினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மைக்கில் இருக்கிற அவன் அங்க இங்க இரு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஆயுதம் தான் வேணுமே சொல்லிட்டு தேடினா எங்க ஒரு ஆயுதம் இல்ல. கடைசியில 2 சாப்ஸ்டிக் குச்சி மாதிரி கதை எடுத்து தலையில சொல்லிக்கிட்டு இது மட்டும் பத்தாத இன்னும் வெப்பன் வேணுமேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள இறங்கி ஏதாவது வெப்பன் கொடுங்களேன்னு சொல்லிட்டு வெப்பனை தேடி ஓடுறாங்க. அது நேரம் இங்க ஹீரோவுக்கு வந்து குடிக்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. ஒரு கட்டத்துல 2 பேருமே டயர்டாகி விழுந்துடுறாங்க. இங்க வெப்பனை தேடி ஓடிட்டு இருக்கிற ஹீரோயின் கிட்ட வந்தோம்னா வெப்பன் சொல்லிட்டு தேடி ஓடிட்டு இருந்தவங்க அவங்க ஒரு இடத்துல வெல்டிங் பண்ற மிஷினை பாக்குறாங்க. இது போதுண்டா இனிமே இதே அதுக்கு நமக்குன்னு தலையில இருக்கிற குச்சியை தூக்கி வீசிட்டு அந்த வெல்டிங் மிஷினை தேடி ஓட மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்தோம்னா 2 பேருமே டயர்டா இருக்காங்களா. அந்த ஹூடி ஹீரோ கிட்ட கேக்குறான், அந்த ஹீரோயினால நாம எல்லாருமே சேவ் ஆக போறோம், அது உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படி ஒருத்திய பலி கொடுத்துதான் நாம எல்லாரும் வாழணும்னா அது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹூடி சொல்றான், அவளை உங்க அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பிடிச்சு கொடுத்தவன்தானடா நீ இப்ப நல்லவன மாதிரி பேசுறியா, இங்க பாரு ஒழுங்கா அவளை ஒப்படைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இங்கேருந்து எங்கேயாவது ஓடி போயிடு, உன்னோட வாழ்க்கையை வாழுன்னு சொல்லிட்டு ஹீரோ நானும் அதுக்கு தாண்டா ஆசைப்பட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது போயிடுன்னு சொல்லிட்டு, ஆனா என்னால முடியலன்னு சொல்லும்போது கூடி சொல்றான், அது ஏன்னு எனக்கு தெரியும், உனக்கு அந்த முட்டாளுங்கள் 3 பேரையும் ரொம்ப பிடிச்சி போச்சுல, அதனால தானே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன், நீ ஹீரோயினை நெருங்கணும்னா என்ன கொண்டாதான் அது நடக்கும், வா 2 பேரும் மோதி பார்த்தலான்னு சொல்லிட்டு இவர் ரெடியாக அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண, ஹீரோ அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண 2 பவரும் சேர்ந்து பிளாஸ்ட் ஆகுது. 2 பேரும் ஒவ்வொரு இடத்துலயே போய் விழுறாங்க. அப்படியே இங்க மிஸ்டர் சன்னை காமிக்கிறாங்க. எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தா அங்க அந்த சோம்பி மாதிரி போயிட்டு இருக்க மக்களை பார்த்துட்டாரு. ஐயோ இவனுங்க
அவனுங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் சோமிங்களா அப்படியே மிக்ஸ் ஆகி தப்பிச்சலான்னு பார்த்தா அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஐயோ பாக்குறானுங்களேன்னு சொல்லிட்டு போய் ஒரு கபடுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அங்கேயும் அவரோட போன் அடிச்சு அவரை காட்டி கொடுத்துருது. போச்சுடா அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம், நம்மளோட கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஐயா என்ன விட்டுருங்க ஐயான்னு சொல்லிட்டு இவர் அழுதுட்டு இருக்க. பின்னாடியே ஒரு ரம்பம் அப்படியே அவர் நிக்கிற இடத்த கிழிச்சுக்கிட்டு வருது. இவரு இங்க வர அந்த சோமிங்களுக்கு பயப்படுவாரா, பின்னாடி வர ரம்பத்துக்கு பயப்படுவாரா? ஐயோன்னு சொல்லிட்டு பயந்து அலறி நடுங்கிட்டு இருக்க. அங்க ரம்பத்தை கொண்டு வந்து அந்த கதவை அறுத்து ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. மிஸ்டர் சன் நீயா வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோயின் பின்னாடி மறைஞ்சுக்க. இவங்க அந்த ரம்பத்தை வச்சு இவங்க எல்லாரையும் பயம் காட்டி அங்கிருந்து 2 பேருமா ஓடி வராங்க. அவனுங்களும் சும்மா இல்லையே துரத்திட்டே வராங்க. அவங்க எல்லாம் வர வழியில ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற ரம்பத்தை வச்சு அங்க இருக்கிற பெரிய கிறிஸ்மஸ் மரத்தை வெட்டி அவங்கள தடுத்துட்டு அப்படியே வர வழியில இருக்கிற எல்லா கதவுங்களையும் அந்த ரம்பத்தை வச்சு அறுத்து உடச்சிட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வாத்தியாரே நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா ஹீரோவையும் காணோம் ஹூடியும் காணோம், அந்த பொருட்கள் மட்டும் செஞ்சு போயிருக்கு. எங்க ஹீரோ எங்க போனாருன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் ராபின்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோயினுக்கு வரதே கோவம். ஐயோ உன்னை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன், என்னை ஹீரோவை எங்க விட்டுட்டு கிளம்பி போறேன்னு சொல்றியான்னு சொல்லும்போது இவர்ல அல்றாரு. உனக்கு புரியல, இந்த சிட்டி அழிய போகுது, எல்லாரும் அழிய போறோம் அப்படின்ட்டு. ஹீரோ நினைச்சிடறாங்க அந்த சர்ச்சில் சேர்றவங்க எல்லாரும் தானே இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, உலகம் அழிய போகுது, லாஸ்ட் நாள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் அந்த மக்களோட சேர்ந்துட்டார். அதனால தான் இப்படி சொல்ல நினைச்சிட்டு யோ நீ அவங்களோட சேர்ந்துட்டே ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கும்போது இல்லை கிறுக்கு பொண்ணே உனக்கு புரியலையா, நான் என்னோட காதல்ல கேட்டேன், இவங்க ஏதோ கெமிக்கலை யூஸ் பண்ணி இந்த சிட்டியவே அழிக்க போறாங்க, அதுல என்னோட பொண்ணு என்னோட ஒய்ஃப் எல்லாரும் அழிய போறாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்பல. உண்மையா செக் பண்றதுக்காக போய் கையை தொடுறாங்க, கை விட்டல. அப்போ உண்மையா தான் சொல்றாரு. ஐயோங்கிற மாதிரி இவங்கள முடிச்சிட்டு இருக்க. இங்க அந்த இல்யூஷன் பொண்ணு எல்லா கெமிக்கலையும் ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஏத்திட்டு இந்த இடத்துல இருந்து சிட்டியை நோக்கி கிளம்புறா. அப்படியே இந்த பக்கம் ஹூடிக்கு என்னாச்சுங்கன்னு காமிக்கிறாங்க. அவனுக்கு இந்த ஷோல்டர் வரைக்கும் தானே செதஞ்சிருந்தது, இப்போ ஃபுல்லா செஞ்சிருச்சு, உள்ள அவனோட ஹார்ட் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சாகிறதுக்கு கிடக்குறான். அந்த இடத்துக்கு அந்த மைண்ட் ரீடர் பொண்ணு வரா. வந்ததும் இவன் அவளை பார்த்துட்டேன், இப்பவும் அப்பா கொடுத்த வேலையெல்லாம் சரியா செய்யல, அப்பா என் மேல கோவப்படுவாரன்னு சொல்லிட்டே செத்து போயிடுறான். அங்க சுத்தி இருக்கிற மக்கள் அவங்க எல்லாரும் இவனை ஒரு மேய்ப்பர், கடவுளோட தூதுவர் அப்படிங்கிற மாதிரி தானே பாக்குறாங்க. ஐயோ நம்மளோட மேய்ப்பர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்க இந்த மைண்ட் ரீடர் பொண்ணோட முகத்தை பார்க்கணுமே, உன்னையே கொன்னுட்டாங்களா இதோ வரேண்டாங்கிற மாதிரி இவ கோவமா இருக்க. ஹீரோயின் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், பெரிய பிரச்சனை வரப்போகுது போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ காமிக்கிறாங்க, அவருக்கு எதுவும் ஆகல, பட் பயங்கரமா அடிபட்டிருக்கு, தடுமாறி அதே ரிசர்ச் சென்டருக்குள்ளதான் இருக்காரு. இங்க அந்த வில்லன் டாக்டர்ல ஏதோ சக்சஸ்ஃபுல்லான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி இவர் ஒரு கர்வமா இங்க இருந்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அடுத்த நாள் 1999 டிசம்பர் 31 நாள் விடியுது. அவங்களுக்கு வரப்போற இந்த ஒரு ஆபத்தை பத்தி தெரியாத அந்த சிட்டியும் அந்த சிட்டியோட மக்களும் நாளைக்கு பிறக்க போற அந்த 20வது நூற்றாண்ட ஒரு நியூ மில்லேனியம் வரவேற்கிறதுக்கு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் 7 முடியுது. நாளைக்கு ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சோ அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைனல் எபிசோட் இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குட் நைட்.